வெளிநாடுகள் செல்லும் பொழுது ஒரு ஓவியரை சந்திச்சேன். வீதிகளில் உட்காந்து அழகா அந்த இயற்கையை பார்த்தது அப்படியே பிரதிபலிப்பா பிரம்மாண்டமா வரைஞ்சிருந்தாரு. அழகா இருக்குங்கன்னு சொன்னேன், சந்தோஷப்பட்டாரு. சின்ன வயசுல இருந்தே ஈடுபாடா அப்படின்னு நான் கொஞ்சம் திருவி திருவி கேட்க ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன மௌனத்துக்கு அப்புறமா அவர் உடஞ்சு சொன்னாரு, எங்களுக்கு ரொம்ப சின்ன ஊருங்க. நாங்க வந்து விளையாடிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு பெரிய போர் வந்துருச்சு. எங்களை சுத்தி இருந்த எல்லாருமே சர்வநாசமாயிட்டாங்க. நாங்க வேற வழியே இல்லாம புலம்பெயர்ந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்தோம் அகதியா. நாங்க எங்களை மனுஷனா கூட மதிக்கல. என்ன செய்யறதுனே தெரியாம ஒரு முடிவு பண்ணேன். இனிமே ஒரு ஊர்ல இருந்தா தானே அகதி. ஒவ்வொரு ஊரா நான் போறேன். நான் நாடோடியா மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா போக ஆரம்பிச்சேன். அங்க பார்த்தது, பிடிச்சது எல்லாத்தையுமே வரைய ஆரம்பிச்சேன். ஒரு சின்ன கரித்துண்டமோ, பென்சிலோ எது கிடைச்சாலும் வரைய ஆரம்பிச்சேன். காலப்போக்கில் அந்த ஓவியக் கலையே வந்து எனக்கு பெரிய புலமை ஆயிடுச்சு. இப்போ நல்லாவே நான் அதில் வரைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம கண் கலங்க அடுத்தவரை வரைய ஆரம்பிச்சிட்டாரு அவரு. யோசிச்சு பார்த்தா ஓவியங்கள் சொல்லும் கதைகளை விட இந்த ஓவியர் சொன்ன உண்மை சம்பவம் ரொம்ப பாதிச்சுது. தமிழறிவோம் தமிழ் ஆர்வம்.